ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க சிந்து பைரவி தொடரோட அப்கமிங் எபிசோடில் ஏற்கனவே காயத்ரியோட பேசி முடித்த மாப்பிள்ளையோட பேசிகிட்டு இருக்க தருணத்தில் அங்கேருந்து வராரு சம்பத். அவங்கள தாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் காயத்ரி கழுத்தில் தாலியும் கட்ட வராரு. ஏற்கனவே காயத்ரி விஷயத்தில் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு சம்பத். இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறதுனால ரொம்பவே பயந்து போனது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பரிதவிச்சு போகிறாங்க. காயத்ரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வாய் விட்டு அவங்களால அழவும் முடியல. கோவிலுக்கு வந்தவங்களும் சப்போர்ட் பண்ணி எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க எல்லாருமே. கரெக்டாக சம்பத் காயத்ரியோட கழுத்தில் தாலி கட்ட நெருங்க வர நேரத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துக்கு வராரு சஞ்சய். இங்கே நடக்கிற இந்த அநியத்தை பார்த்ததும் பயங்கரமாக கோவப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரையும் தாக்கவும் முயல்றாங்க. இப்படி ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் எப்படி இந்த செயலை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. சார் இல்லை சார், அது தெரிஞ்ச பொண்ணு தான், காயத்ரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ அன்னைக்கு நடந்த சூழ்நிலை நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன், அதை வச்சு எல்லா டைமும் என்னை ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சம்பத். அதுக்கப்புறம் மாறனை பார்த்து பேசுகிறாரு சஞ்சய். இருக்கவங்கள ஏன் இந்த ஒரு அநியாயம் நடந்துட்டுருக்கு, எல்லாரும் சுற்றி நின்று வேடிக்கை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியுதில்ல, வேறு எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி பேசுகிறாரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு, அவ்வளோதான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வார்ன் பண்ணிவிட்டு அனுப்பிடுறாரு. இந்த தருணத்தில் காயத்ரியை பார்த்தா சஞ்சய் என்ன பண்ணுறாங்க, எதுக்காகமா தனியாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சைகையாலே பதில் சொல்கிறாங்க. காயத்ரியும் அம்மாவும் அண்ணியும் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, அண்ணன் வெளில போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி காரணத்தை சொல்கிறாங்க. காயத்ரி சரி வாமா, நீ தனியாக போக தேவையில்ல, நானே உன்னை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. காயத்ரியை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட விடுறாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே ஓடி போகிறாங்க. நீ எதுக்காக இவங்க கூட வந்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகம் கேட்குறாங்க. நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. இதுக்காக உங்கள் பொண்ணை நீங்கள் தனியாலாம் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நடந்த விஷயங்களை பற்றி. பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதறி போகிறாங்க அன்னபூர்ணி. அவங்களும் என்னதான் இருந்தாலும் உன்னை தனியாக விட்டுட்டு நான் வந்திருக்க கூடாது காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆறுமுகத்துக்கு ஒரே டவுட்டாகவே இருக்குது, எப்படி இவன் காப்பாற்றினா, உண்மையாலுமே காப்பாற்றினா இல்லை பொய் சொல்லிட்டு இருக்கானே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒருவேளை பைரவி கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக கூட இவன் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே தோணுது ஆறுமுகத்துக்கு. இதுதான் சஞ்சயை பார்த்து அன்னபூர்ணி அம்மாவும் ரொம்பவே நன்றிப்பா, என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்துருக்கா. அன்னைக்கு அப்படிதான் என் பிள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரி வெளியில் வந்திருக்கான், அதே மாதிரி இன்னைக்கு என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்துருக்கப்பா, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பைரவியும் பார்த்தீங்கன்னா சஞ்சயை பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பைரவி நமக்குள்ள தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க, இது என்னோட கடமை இல்லையா அப்படின்ற மாதிரி சஞ்சய் சொல்கிறாரு. சஞ்சய் அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அன்னபூர்ணி சொல்கிறாங்க பைரவை பார்த்து, பரவாயில்லம்மா உன் ஃப்ரெண்டு ரொம்பவே நல்ல பிள்ளையா இருக்காங்க, காயத்ரியும் காப்பாற்றி கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பைரவி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அத்தா, சஞ்சய் ரொம்பவே நல்லவன், ஏன்னா நான் படிக்கிற டைம்லேருந்தே எனக்கு தெரியும் அத்தா சஞ்சயை பற்றி, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேசுகிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட ஆறுமுகத்துக்கு பயங்கர எரிச்சலாக இருக்குது. ஆமாம் சஞ்சய் ரொம்ப நல்லவன், அவனை பற்றி எனக்கு தானே தெரியும், அவன் என்ன மாதிரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம சொன்னால் மட்டும் இவங்க என்ன புரிஞ்சுக்க போகிறாங்க. சம்பத்தை சும்மாவே விடக்கூடாதுமா, அவனை உண்டுலன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டார் ஆறுமுகம். ஆறுமுகம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா, இப்போ தான் நிறைய பிரச்சனைலாம் முடிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா தடுக்கிறாங்க. ஒரு பக்கம் காயத்ரி பார்த்திங்கன்னா ரொம்பவே டல்லாக இருக்காங்க. அந்த தருணத்தில் என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா கோவிலுக்கு அந்த மாப்பிள்ளை என்கிட்ட பேச வந்திருந்தாங்கம்மா, அவங்களையும் அடிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. பாத்தியம்மா எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீ அந்த சம்பத்தை, இப்போ எந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஆறுமுகம் கேட்குறாரு. ஐயோ என்னப்பா ஆறுமுகம், இது இப்படி நடந்திருக்கே, சரி நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசலாம், திரும்ப அங்கே பிரச்சனை வேண்டாம் ஆறுமுகம், நான் சொன்னால் கேளு அப்படின்ற மாதிரி அன்னபூர்ணி சொல்கிறாங்க. அன்னபூர்ணி அவங்க சொல்லியும் அதுக்கப்புறமா ஆறுமுகம் அமைதியாக இருக்காங்களா, இல்லை சம்பத்தை போய் தாக்க முயற்சிக்கிறாரா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.